வணக்கம் தோழர்களே. என்னுடைய வீட்டில் இந்த அலங்கார செடிக்கெல்லாம் நிறைய பூச்சி தொல்லை, கரையான், குளவி, கொசுலாம் கொஞ்சம் அதிகம் உற்பத்தி ஆனதில் அது எப்படி கட்டுப்படுத்துறதை பற்றி நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் கெமிக்கல் முறையை தான் நான் கையாளுறேன். அந்த பூச்சி மருந்தின் பேர் வந்து குளோரோபைரிபாஸ் 20EC. இது ஒரு பாதுகாப்பான மருந்து. ஸோ மருந்து தெளிக்கும் போது நம்ம வீடு இருக்கிறதுனால நம்முடைய சேஃப்டியும் ரொம்ப பார்க்கணும். நம்ம எப்படி இந்த மருந்து அடிக்கிறோம் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பூச்சி மருந்து அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியும். உடனே பூச்சி மருந்து அடிச்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் நிறைய எறும்புகள், கரையான், குளவி, கொசு தொல்லைகள் இருந்தால் தான் இந்த பூச்சி மருந்து அடிக்கும் முறையை கையாள வேண்டும். அடிக்கடி நம்ம பூச்சி மருந்தை யூஸ் பண்ணால் சுற்றுப்புற சூழலுக்கும் அது கேடு விளைவிக்கும். அது ஒரு லாஸ்ட் ரிசார்ட். நம்ம வந்து எல்லா முயற்சியும் கை கொடுக்கறனால தான் கடைசி முயற்சி தான் இந்த பூச்சி மருந்து அடிக்கும் முறையை நம்ம கையாள வேண்டும். ஓகே, இந்த 10 லிட்டர் பூச்சி மருந்தை வந்து நான் 12 லிட்டர் தண்ணியில் விடுறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் பூச்சி மருந்து அடிக்கும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, சப்போஸ் காய்கறிகள் செடி இருந்துச்சுன்னா அதில் இருக்க காய்கறிகளை நம்ம பறிச்சிடணும். பறிச்ச பிறகு தான் அந்த மருந்தை அடிக்கணும். மருந்தை அடிக்கும்போது நம்ம வெயில் இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் அந்த பூச்சி மருந்து வந்து நன்றாக வேலை செய்யும். வீட்டை சுற்றி பூச்சி மருந்து அடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி பூச்சி மருந்தை பயன்படுத்தக்கூடாது. மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பூச்சி மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அது நமக்கு நல்லது. கூடுமான அளவு வந்து பூச்சி மருந்து அடிப்பதை தவிர்க்க வேண்டும். தேவை இருந்தால் நமக்கு குளவித்தொல்லை நிறையா இருக்குது, கொசு, எறும்பு, கரையான் இதெல்லாம் நிறையா இருக்கும்போது இந்த பூச்சி மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். தேர்வு செய்யும் போது எந்த மருந்து நமக்கு நஞ்சு குறைவாக இருக்கோ அந்த மருந்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஏதாவது இந்த சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நான் வந்து போக்குவேன்.